இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் தமிழ் 2017 கொஷின் பேப்பருடைய ஆன்சர்ஸ் கீ பார்ட் 2 பார்க்க போகிறோம். கேள்வி எண் 51. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இதற்கான விடை 1981. கேள்வி எண் 52. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கண்ணதாசன். கேள்வி எண் 53. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, இது மார்க் பண்ணிக்கோங்க. இதற்கு சரியான பதில் பாரதிதாசன். கேள்வி எண் 54. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, களம், வங்கம், புனை மற்றும் அம்பி. கேள்வி எண் 55. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருத்தலாமா? முதல்ல மீனாட்சி. மீனாட்சி என்பதற்கு அங்கையர் கண்ணின்னு அதற்கு எதிராகவே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இரண்டாவது மதுரவசனி. இதற்கு சரியான பொருத்தம் தேன்மொழி பாவை. மூன்றாவது கட்க நேத்ரி. இதற்கு சரியான பொருத்தம் வால் நெடுங்கண்ணி. நான்காவது விசாலாட்சி. இதற்கு சரியான பொருத்தம் நீல் நெடுங்கண்ணி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி 1, 4, 2 மற்றும் 3. கேள்வி எண் 56. பிழையற்ற தொடரை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். கேள்வி எண் 57. மாதவம் எனப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை வித்தார கவி. கேள்வி எண் 58. அகத்திணையின் வகைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 7. கேள்வி எண் 59. கரணத்தேர் டேஷ் என பிரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை கரணத்து கூட்டல் ஏர். ஸோ பி என்பது தான் சரியான விடை. கேள்வி எண் 60. மாற்றியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை. கேள்வி எண் 61. மாறி உள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை குணநலம், சான்றோர் நலனே பிறநலம். ஸோ ஆப்ஷன் சி என்றது சரியான விடை. கேள்வி எண் 62. பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பகுதி மற்றும் விகுதி. கேள்வி எண் 63. உருவேனில். இதற்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை உரி சொற்றொடர். கேள்வி எண் 64. இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எந்த சொல்லுக்கு வழங்கல் வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, விடை என்பதுதான். கேள்வி எண் 65. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, யானையின் கண்கள் சிறியன. கேள்வி எண் 66. ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மள பல பேர் என்ன சொல்லுவோம்னா யானைக்குட்டி அப்படின்னு சொல்லி பழகி இதற்கு விடை யானைக்குட்டி அப்படின்னு நம்ம நினைப்போம். இதற்கு சரியான விடை யானை கன்று என்பது தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. கேள்வி எண் 67. ரெஃப்ரிஜரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தப்படுற ஒரு பொருள் தான் இது ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, குளிரூட்டும் பெட்டி. கேள்வி எண் 68. கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்துருந்தேன்னா இந்த ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்வி. இதற்கு சரியான விடை அரசன். கேள்வி எண் 69. உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருத்தலாமா? முதல்ல அத்தி பூத்தது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தி பூத்தது போலனா எப்பயாவது ஒரு நிகழ்வு நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு சரியான விடை பார்த்தோன்னா அரிய செயல்னு சொல்லலாமா? இரண்டாவது உயிரும் உடம்பும் போல. ஸோ உயிரும் உடம்பும் போலனா நம்மளோட உயிரும் உடம்பும் எப்பவும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால இதற்கு சரியான விடை ஒற்றுமை.
ஆற்றில் கரைத்த புளி போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றில் கரைத்த புளினா என்னது? ஒரு ஆற்றில் போய் புளியை கரைச்சோன்னா எதனா உபயோகம் இருக்கா? இல்லை. ஸோ அதனால இதற்கு சரியான விடை பயனில்லை. அடுத்து இடி விழுந்த மரம் போல. ஸோ இடி விழுந்த மரம் போலனா ஒரு மரத்தை நம்ம ஆசையாக வளர்க்கும் போது அந்த மரம் மேலே இடி விழுந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேதனையாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் இதற்கு சரியான விடை வேதனை. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 4, 1, 2 மற்றும் 3. கேள்வி எண் 70. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூலினோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை திருவாசகம். கேள்வி எண் 71. கேழல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பன்றி. கேள்வி எண் 72. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி விடை எழுதுக. அதாவது பொருத்துக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக பொருத்தலாமா? முதல்ல திருஞான சம்பந்தர். இதற்கு சரியான பொருத்தம் சீர்காழி. இரண்டாவது திருநாவுக்கரசர். இதற்கு சரியான பொருத்தம் திருவாமூர். மூன்றாவது சுந்தரர். இதற்கு சரியான பொருத்தம் திருவெண்ணெய்நல்லூர். நான்காவது மாணிக்க வாசகர். இதற்கு சரியான பொருத்தம் திருவாதவூர். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 2 மற்றும் 1. கேள்வி எண் 73. கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை குறுந்தொகை. கேள்வி எண் 74. தேம்பவாணி எத்தனை காண்டங்களை உடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 3. கேள்வி எண் 75. பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை கோதில் அப்படின்னு சொன்னால் பசுன்றது தான் பொருந்தாத இணை. கேள்வி எண் 76. பொருத்துக பொருள் அறிந்து பொருத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியாக பொருத்தலாமா? நயனம். நயனம் என்பதற்கு சரியான பொருத்தம் கண்கள். இந்து. இந்து என்பதற்கு சரியான பொருத்தம் நிலவு. மூன்றாவது முறுவல். முறுவல் என்பதற்கு சரியான பொருத்தம் புன்னகை. நான்காவது அல். அல் என்பதற்கு சரியான பொருத்தம் இருள். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 2 மற்றும் 1. கேள்வி எண் 77. நற்றிணையை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பன்னாடு தந்த மாறன் வழுதி. கேள்வி எண் 78. உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. எந்த சொல்லுக்குன்னா புரிசை என்ற சொல்லுக்கு. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மதில். கேள்வி எண் 79. சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. எந்த சொல்லுக்குன்னா உருமு என்ற சொல்லுக்கு. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி இடி. கேள்வி எண் 80. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 4000 திவ்ய பிரபந்தம். கேள்வி எண் 81. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உடம்பு. கேள்வி எண் 82. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத ஒரு தொடர் இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. இதை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அபூதி அடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார் என்பதுதான். கேள்வி எண் 83. உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 84. சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 1991. கேள்வி எண் 85. நந்தி கலம்பகம் யார் மீது பாட பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3ஆம் நந்திவர்மன். கேள்வி எண் 86. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் எது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை மார்க் பண்ணிக்கோங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நற்றிணை. கேள்வி எண் 87. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கம்பர். கேள்வி எண் 88. சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு கேள்வியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா இரட்டை காப்பியம் என்பன எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கேள்வி எண் 89. வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடித்த அருவா எப்பாடல் வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தொழில் பாடல்.
கேள்வி எண் 90. யாமறிந்த புலவரிலேயே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதியார். கேள்வி எண் 91. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கதரின் வெற்றி. கேள்வி எண் 92. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும். இரண்டாவது, நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. மூன்றாவது, நீ தேட வேண்டியது தொண்டு. நான்காவது, தொண்டுக்கும் முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். ஸோ இதற்கு சரியான விடை எதுனா மூவா எழுதிய கடித வரிகள் தான் இந்த வார்த்தைகள். கேள்வி எண் 93. வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1930. கேள்வி எண் 94. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, உடுமலை நாராயண கவி. இது பலமுறை கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி, இதை நோட் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 95. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடில் சயின்டிஸ்டோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடில் அவர்களுக்கு தொடர்புடைய ஒரு லைனை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக பொருத்தலாமா? முதல்ல எட்வர்ட் மைப்ரிட்ஜ். இதற்கு சரியான பொருத்தம் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம். இரண்டாவது எடிசன். இதற்கு சரியான பொருத்தம் ஒருவர் மற்றும் பார்க்கும் படக்கருவி. மூன்றாவது ஈஸ்ட்மேன். இதற்கு சரியான பொருத்தம் படசுருள். நான்காவது பிரான்சிஸ் சென்கின்ஸ். இதற்கு சரியான பொருத்தம் இயக்கப்படம். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 3, 1, 4 மற்றும் 2. கேள்வி எண் 96. பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணி அமர்த்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 8/5/1974. கேள்வி எண் 97. தமிழர் புலம்பெயர காரணங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பொருத்தம் வாணிகம் மற்றும் வேலைவாய்ப்பு. கேள்வி எண் 98. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை குதிரை. நம்ம இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஷினில் பார்த்தோம். முதல்ல இந்த ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் எடுத்தவர் யாருன்னா எட்வர்ட் மைப்ரிட்ஜ். ஸோ இதே மாதிரி இவர் சம்மந்தப்பட்ட கேள்விகளை 1, 2 கூட நம்ம கொஷின் பேப்பரில் கொடுக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொஷின் பேப்பரை வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் எழுதுறது நல்லது. கேள்வி எண் 99. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஷ் வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 2 வகைப்படும். கேள்வி எண் 100. இந்தியாவில் மட்டுமல்ல எந்தெந்த நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சிங்கப்பூர் மற்றும் மொரிசியஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் தமிழ் ஜென்ரல் பேப்பருடைய பார்ட் 2 ஆன்சர்ஸை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கு கமெண்ட்டில்